வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜூலை 1 தினமணி பேப்பர்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, உலக அளவில் மிளிரும் இந்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா மனதின் குரல், அதை வந்து மான் கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி வந்து பொதுமக்களிடம் வந்து காணொலி மூலமா, ரேடியோ மூலமா வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுதான் மனதின் குரல். இந்த மனதின் குரல் வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மனதின் குரல் வந்து நடக்கும். இதுல இப்போ ரீசெண்டா நடந்த லோக்சபா எலெக்ஷன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 65 கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஓட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் எப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணா ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் இருக்கு. அப்ப தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தில், அதாவது ஜூன் 5, தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், பிரான்ஸ்ல தான் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. அதுல ஜூலை மாதத்திலிருந்து தொடங்கப்படுது. இப்போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த முறை ஒலிம்பிக் வந்து எங்க நடந்துச்சோ டோக்கியோவில் நடக்கும்போது ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வந்து 7 பதக்கங்கள் வந்து வின் பண்ணாங்க. அதுல ஈட்டியதில் ஜாவ்லின்ல இந்தியா வந்து முதல் முறையா வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. யாரு? நீரஜ் சோப்ரா வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சாங்க. அடுத்து இப்ப வரப்போற பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து என்ன சிறப்பம்சம், இந்தியர்கள் என்ன சிறப்பம்சம்னா, குதிரை ஏற்றத்தில் முதல் முறையாக இந்திய வீரர் அனுஷ் அகர்வாலாவும், பெண்கள் மல்யுத்த போட்டியில் 76 கிலோ எடைப்பிரிவில் முதல் முறையாக இந்திய வீராங்கனை ரித்திகா கவுடாவும் பங்கேற்க உள்ளனர். இதுக்கு ஒரு ஹேஷ்டாக் மாதிரி போட்டு இந்தியா வீரர்கள் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு சீர் ஃபார் பாரத் அப்படி சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அடுத்து என்னன்னா, துர்க்மெனிஸ்தானில் கடந்த மே மாதம் உலகின் 24 புகழ்மிக்க கவிஞர்களின் உருவச் சிலைகள் வந்து திறக்கப்பட்டன. இதில் ரவீந்திரநாத் தாகூரின் சிலையும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மனதின் குரல்ல என்ன நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ராணுவ தலைமை தளபதி யாருன்னா உபேந்திர துவிவேதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாட்டின் 30வது ராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம், இந்த 3 சட்டத்தை வந்து மாற்றிட்டு அதுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் வந்து மத்திய அரசு இயற்றியுள்ளது. இது வந்து ஜூலை 1ல இருந்து அமலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 45 நாட்களில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி குற்ற வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதேபோல் அந்த வழக்குகளில் முதல் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து, குழந்தை விற்பனை கொடிய குற்றமாக்கப்பட்டு 18 வயதுக்குட்பட்ட சிறாரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 கிரிமினல் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம கண்டிப்பா வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அகசியர் அருவின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. ஜாக்கிரதை ரிலேட்டடா என்ன பார்க்கலாம்னா, அம்பாசமுத்திரம் பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல அகசியர் அருவி வந்து இருக்கு. ஸோ அகசியர் அருவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநெல்வேலியில பாபநாசம் மாவட்டத்துல வந்து இருக்கு. ஸோ அம்பாசமுத்திரம் எல்லாமே ஒரே ரிலேட்டட் ஏரியா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அகசியர் அருவி எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம். அடுத்து ஒகேனக்கல் நிறைய பேர் நியூஸ்ல பார்த்துருப்போம். ஆனா ஒகேனக்கல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தர்மபுரி மாவட்டத்துலதான் ஒகேனக்கல் இருக்கு. அடுத்து, பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு போட்டிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பரந்தூர் விமான நிலையம் வந்து எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க பொது கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகனாபுர கிராம மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பரந்தூரில்
பசுமை விமான நிலையம் அமைக்க பொதுமக்கள் வந்து வேணாம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து உப்பு பயன்பாட்டை குறைத்தால் 60% வந்து உயிரிழப்பை தவிர்க்கலாம் அப்படி சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுல இருந்து மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஜப்பானில் உப்பு பயன்பாடு கடந்த 25 ஆண்டுகளில் பெருமளவு குறைக்கப்பட்டு தற்போது சிறுநீரக நலன் காக்கும் நாடுகளில் முதன்மையானதாக உள்ளது. நாள்தோறும் ஒருவர் 5 கிராம் அளவு மட்டுமே உப்பை பயன்படுத்தலாம் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. ஸோ WHO என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து நாள்தோறுக்கும் 5 கிராம் அளவு உப்பு மட்டும் எடுத்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது ஆண்டில் மெட்ரோ ரயில் சேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி 9 ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப 10வது ஆண்டுல வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க. முதல் கட்டமா மெட்ரோ ரயில் சென்னையில தமிழ்நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்பேடுல இருந்து ஆலந்தூர் இடையே வந்து இந்த சேவை வந்து தொடங்கப்பட்டது. எங்க இருந்து? கோயம்பேடுல இருந்து ஆலந்தூர். இதை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மையார் அவர்கள் வந்து 2015 ஜூன் 29, ஸோ முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜூன் 29 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 29 கோடி பேர் வந்து பயணம் வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டம். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 24ஆம் தேதி தொடங்குச்சு. ஸோ லோக்சபா அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா ஜூன் 24. 18th மக்களவையின் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி வந்து தொடங்குச்சு. இந்த 2 நாள்ல பதவியேற்பு நிகழ்ச்சிகள் வந்து நடந்துச்சு. அப்புறம் ஜூன் 26ஆம் தேதி மக்களவை தலைவராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூன் 26ஆம் தேதி மக்களவை தலைவராக ஓம் பிர்லா அவர்கள் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் மரியாதை நிமித்தமாக மக்களவை தலைவர் ஓம் பிர்லா மக்களவை தலைவராக தொடர்ந்து 2வது முறையாக அண்மையில் தேர்வு செய்யப்பட்டார். ஸோ ஓம் பிர்லா அவர்கள் வந்து 2வது தடவை வந்து மறுபடியும் வந்து தலைவராக இருக்காங்க, மக்களவை தலைவராக இருக்காங்க. அதை பத்தி போட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ராணுவ புதிய தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆந்திர அரக்கு காப்பிக்கு பிரதமர் பாராட்டு, முதல்வர் சந்திரபாபு நாயுடு நன்றி. ஸோ ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியின விவசாயிகள் வந்து அறுவடை செய்யப்படும் அரக்கு காஃபி குறித்து மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு ஆந்திராவோட முதல்வர் வந்து பாராட்டியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற அரக்கு காப்பியை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசினார். ஸோ அந்த அரக்கு காப்பி ஆந்திரால அல்லரி சீதாராமராஜு மாவட்டத்துல தான் அந்த இருக்கு. அங்க ஒரு பழங்குடியினர் வந்து அதை பண்றாங்க. அதை வந்து மோடி அவர்கள் பேசுறது சிறப்பா இருக்கு. ஸோ அரக்கு காஃபி வந்து எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போம். அடுத்து வெங்கையா நாயுடு குறித்த 3 நூல்கள் பிரதமர் மோடி வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை அரசியல் பயணம் குறித்த 3 நூல்களை பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நூல் பார்த்தோம்னா வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ். இதை தவிர்த்து செலிப்ரேட் பாரத், அப்புறம் 13வது குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடுவின் இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் செய்தி ஆகிய புகைப்பட தொகுப்பு புத்தகங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பார்க்கலாம். முதல் முறையாக உள்நாட்டு சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது ராணுவம் சொல்லி போட்டிருக்காங்க. முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையத்தை இந்திய ராணுவம் தனது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இந்த சாதனத்தை பெங்களூருவை சேர்ந்த சிக்னல் டிரான் நிறுவனத்திடமிருந்து அரசின் இணைய வர்த்தக வலைதளம் மூலமாக ராணுவம் வாங்கியுள்ளது. பார்த்துக்கோங்க. ஸோ பெங்களூரை சேர்ந்த யாரு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சிக்னல் டிரான். அடுத்து கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட்ல 2020 வேர்ல்டு கப் இந்தியா ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து இந்தியா வந்து 2வது தடவை வேர்ல்டு கப் வந்து வாங்கியிருக்காங்க. இந்திய அணிக்கு ரூபாய் 125 கோடி ரொக்க பரிசு. ஸோ இந்த வேர்ல்டு கப்ல வின்னர் யாரு? இந்தியா. ரன்னர் பிளேஸ் வந்து யாருன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ரன்னர் பிளேஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து விராட் கோலி. அடுத்த நியூஸ் என்ன பார்த்தோம்னா SCO உச்சி மாநாடு, சீன அதிபர்
ஜி ஜின்பிங் பங்கேற்பு சொல்லி போட்டிருக்காங்க. கஜகஸ்தானில் நடைபெறும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் பங்கேற்க உள்ளார். ஸோ SCO மாநாட்டில் சீன அதிபர் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO இதுல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நாடுகள் இருக்காங்க. அந்த 8 நாடுகள் யாருன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் இருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இன்னைக்கு ஜூலை 1 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஜூலை 1 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேஷனல் டாக்டர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானதான். ஸோ குரூப் 1க்கு குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகும். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.